ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் பெட்டர் எவ்ரிடே. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தான் பேச போகிறோம். அது என்னன்னா, இந்த பரபரப்பான உலகத்தில் நம்ம எப்படி நம்மளோட மன அமைதியையும் மன அழுத்தத்தையும் குறைச்சிக்கிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், மைண்டு ஃபுல்லாக ஒரே அழுத்தமாக இருக்கும், அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் இது முக்கியம்? நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோம். வேலை, குடும்பம், நமக்குன்னு ஒரு சில பொறுப்புகள்லாம் இருக்கு. இந்த மாதிரியான விஷயத்தை நோக்கி நம்ம எல்லாரும் தினம் ஓடிக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் நினச்சி நமக்குள்ள மன அழுத்தமும் நமக்குள்ள மன உளைச்சலும் அதிகமாக ஏற்பட்டு நம்மளை நாமளே ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை நாமளே வருத்திக்க ஆரம்பிச்சிடுறோம். இதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம தினம் சந்திக்கிற ஒரு விஷயம். நமக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி நம்மளோட பொறுப்புகளை யோசிச்சு நமக்குள்ள ஒரு நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாம போகுது. ஆனா தினமும் கொஞ்ச நேரம் நமக்குன்னு ஒதுக்கி சில சின்ன சின்ன பயிற்சிகளை நம்ம செஞ்சா நம்ம மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா நம்மள எத்தனை பேர் அதை செய்யறோம்? ஆமா, என்ன இதை செஞ்சா நம்மளோட ஸ்ட்ரெஸ் கம்மியாயிடுமா, நம்மளோட மன அழுத்தம் கம்மியாயிடுமா, நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரியான தாட்ஸில் தான் நிறைய பேர் அவங்க வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஒதுக்கி இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சில விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்களேன். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களோட மன அழுத்தம், மன உளைச்சல் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி உங்களுக்கு ஒரு மன நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும். ஏன் நான் இதை இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னா, என்னோட வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில விஷயங்களை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு எப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோ, ஒரு ஸ்டேஜ்லலாம் நான்லாம் என்னோட தாட்ஸ் எல்லாம் வேற மாதிரி போயிட்டு வேற மாதிரியெல்லாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த டைமுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி விஷயத்த தான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையை இது இன்னும் சிறப்பாக்கும் அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் எனக்கு கிடையாது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு மன அமைதி அப்படின்னா என்னங்க, அதை எப்படிங்க நம்ம அடையிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் தினம் சின்ன சின்ன நீங்கள் விஷயத்தை செய்கிறது மூலயமாவே நம்மளோட மன அமைதியை நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சில சின்ன சின்ன மெடிடேஷன்ஸை நம்ம பண்ணணும். என்ன மெடிடேஷன்லாம் பண்ண சொல்கிறீங்க, இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு மன அமைதி கிடைச்சிருமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கிடைக்குங்க. ஒரு ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்கும். அந்த 24 மணி நேரத்தில் உங்கள் மன அமைதிக்கு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்களா என்ன? கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சு தான் பாருங்களேன். உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும், உங்களுக்கு ஒரு காமாக செட்டிலான ஒரு அந்த 5 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஃபஸ்ட்டு உங்களோட சுவாசம் இருக்குங்க இல்லைங்களா, உங்களோட ப்ரீத்திங்கை நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க. ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. உங்களோட கண்களை மூடிக்கோங்க. உங்கள் மூச்சு உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் கவனமாக பாருங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது, கண்ணை மூடிட்டு பண்ணும்போது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி என்னென்ன எண்ணங்களோ எதேதோ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வரும். இதெல்லாம் ஒரு சாதாரண காமனான விஷயம்தான். இது எல்லாருக்குமே நடக்கும். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நமக்குள்ளே வரும். இதெல்லாம் வந்தால் தான் இயல்பான மனிதர்கள் நாம். உங்களுக்கு எந்த எண்ணம் வந்தாலும் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கண்ணை மூடி அதை பற்றி யோசிக்காமல் உங்களோட ப்ரீத்திங்கை கவனிக்க ஆரம்பிங்க. நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போதும் சரி, இல்லை எக்ஸ்ஹேல் பண்ணும்போதும் சரி, அதை நல்லா கவனிக்க ஆரம்பிங்க. உங்களோட எண்ணங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண விடாதீங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மூச்சை உள்ளே இழுத்தும் இல்லை வெளியே விட்டும் நீங்கள் இந்த கண்ணை மூடி இந்த ப்ரீத்திங் மெடிடேஷனை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க.
ரெண்டு நிமிஷம் போதுங்க. தினம் 2 நிமிஷம் நீங்க இத செஞ்சு பாருங்க. உங்க லைஃப்பும் சரி, உங்க உடம்பும் சரி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. 2வது உங்களோட உடல் உணர்வுகள், அதாவது உங்கள் உடம்புக்குள்ள இருக்க ஒரு சில ஆர்கன்ஸ் எல்லாம் அசையும். அத நெறைய பேர் எத்தன பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் நெறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்படி யாராவது ஃபீல் பண்ணி இருந்தீங்கன்னா, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதே போல கண்ண மூடி ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துக்கோங்க. உங்க உடல் உறுப்புகள்ல என்னென்ன உணர்வுகள் ஏற்படுதுன்னு ஃபர்ஸ்ட் அத கவனிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க கண்ண மூடி கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா தெரியும். உங்களோட வயிற்றுக்குள்ள சத்தம் வர்றது, உங்களோட ஹார்ட் பீட் துடிக்கிறது, உங்களோட கழுத்து நரம்பு துடிக்கிறது, உங்களுக்கு கையில துடிக்கிறது, உங்களுக்கு நெறைய தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு பாகமா நீங்க கவனத்த செலுத்தி, எங்கெங்க உங்களுக்கு அழுத்தம் இருக்குதோ, அத நீங்க கவனிச்சு, அந்த அழுத்தத்த நெனச்சு, நீங்க உங்களோட உடல் உறுப்போட அசைவ கவனிச்சீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்கள் உடல் உறுப்புகளோட அசைவு. அப்படி நீங்க உங்களோட உடல் உறுப்புகள்ல இருக்க அழுத்தத்த நீங்க உணரும்போது, உங்க உடம்பு வந்து தானா தளர்வடைய ஆரம்பிக்கும். அதையும் நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி நீங்க பண்ணும்போது, உங்க உடம்பு வந்து ஒரு மாரி ரிலாக்ஸா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இத எப்ப பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு எப்போலாம் டைம் இருக்கோ, யாருமே இல்லாத இடத்துல போயிட்டு அமைதியா உட்காந்து, நான் சொன்ன இந்த 2 விஷயத்த நீங்க எப்ப வேணாலும் பண்ணலாம். இப்படி நீங்க பண்ணும்போது, முதல் விஷயம் உங்களோட மனசு வந்து அவ்ளோ ரொம்ப ரொம்ப லேசாயிடும். 2வது உங்க உடம்புல இருக்க அந்த அழுத்தம் எல்லாம் கம்மியாகும். இத நிச்சயமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட மன அமைதி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா கண்ண மூடி எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நீங்க இத பண்ணீங்கன்னா, நிச்சயமா உங்களோட மன அமைதிக்கு நான் கேரண்டி. அடுத்தது டைரி எழுதுங்க. டைரி இல்லன்னா ஒரு நோட்ல எழுதுங்க. என்னங்க நீங்க எழுதலாம் சொல்றீங்க. எனக்கு இருக்க வேலையில நான் எப்படிங்க எழுதுறது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அப்படி இல்லங்க. டைரி எழுதுறதுன்னா என்னன்னா, அ எல்லாரும் சொல்றா மாரி அன்னைக்கு நாள் ஃபுல்லா என்ன நடந்தது? அன்னைக்கு டேட்ட போட்டுட்டு இன்னைக்கு நான் எழுந்தேன், ஆஃபீஸ் போனேன், சாப்பிட்டேன், ஆஃபீஸ்ல இது நடந்துச்சு, அது நடந்துச்சு. நீங்க எல்லாமே எழுத தேவையில்ல அந்த டைரியில. நான் சொல்ற இந்த ஒரு சில விஷயத்த மட்டும் நீங்க எழுதி பழகி பாருங்க. தினமும் 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் இதுக்காக ஒதுக்குங்க. என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஐடியாஸ நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நன்றி, நன்றி சொல்லுங்க. கிராட்டிட்யூட் சொல்லுங்க. அந்த டைரியில முதல்ல நீங்க எழுதுற ஒரு வார்த்தை வந்து, இன்னைக்கு இந்த நாளைக்கு நான் இப்ப இருக்கிற இந்த நிமிஷத்துக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றின்னு, அது எதுவா வேணாலும் இருக்கலாம். இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றதா இருக்கலாம். இல்ல நீங்க இஷ்டப்படுற கடவுளுக்கா இருக்கலாம். இல்ல உங்க அம்மா, அப்பாக்காக இருக்கலாம். உங்க ஒய்ஃப்காக, உங்க ஹஸ்பண்ட்காக, யாருக்கா வேணாலும் இருக்கலாம். உங்க மேனேஜர் யாருக்கா வேணா இருக்கலாம். ஒரு நோட்டு போட்டு ஃபர்ஸ்ட்டு உங்களோட கிராட்டிட்யூட வந்து அதுல தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு நீங்க யாருக்காவது ஏதாவது ஒரு நீங்க நல்லது செஞ்சிருக்கலாம். இல்ல அவங்க உங்களுக்கு நல்லது செஞ்சிருக்கலாம். எது வேணாலும் நடந்திருக்கலாம். இன்னைக்கு உங்க குடும்பத்திலயோ, ஆஃபீஸ்லயோ எது நடந்ததோ, உங்களுக்கு நல்லது நடந்தது, எது நடந்ததோ, உங்களுக்காக ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்னா, அவங்களுக்காக நீங்க அந்த இடத்துல ஒரு கிராட்டிட்யூட் சொல்லுங்க. அந்த சொன்ன கிராட்டிட்யூட ஒரு டைரியோ, ஒரு நோட்டோ போட்டு நீங்க எழுத ஆரம்பிங்க. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட்டு எழுதணும். 2வது உங்களோட உணர்வுகள். அதாவது உங்களோட ஃபீலிங்ஸ். இன்னைக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்க மனசுல இன்னைக்கு என்ன இருந்துச்சு? அதாவது எதுவா வேணாலும் இருக்கலாம். கோபம், கவலை, சந்தோஷம் அது எந்த மாதிரியான உணர்வா கூட இருக்கலாம். காதல், காமம் எந்த மாதிரியான உணர்வா கூட அது இருக்கலாம். அது நியாயமா இருக்கணும். அதாவது எப்படி சொல்றதுன்னா, என்ன நீங்க கோபம், கவலை, சந்தோஷம் இதெல்லாம் எழுத சொன்னீங்கன்னா, எனக்கு ஒருத்தவங்க மேல நான் இன்னைக்கு கோவப்பட்டுட்டேன். அது கோவத்துக்கான ரீசன் என்ன? அவன் என்ன அப்படி பண்ணிட்டான். அதனால தான் நான் அவன் மேல கோவப்பட்டேன். அப்படி எழுதக்கூடாது. நான் இன்னைக்கு கோவப்பட்டேன். நான் என்னோட கோபம் வந்து நியாயமானதா, நியாயம் இல்லையா? அந்த இடத்துல நீங்க வந்து உங்களோட கோபத்துக்கு நியாயம் கற்பிக்கக் கூடாது. இன்னைக்கு இந்த விஷயம் நடந்துச்சு. இன்னைக்கு அவன் என்ன இப்படி சொல்லிட்டான். நான் அதனால கோவப்பட்டேன். அவ்வளோதானே தவிர நான் கோவப்பட்டது நியாயம், அவன் பண்ணது அநியாயம் அதெல்லாம் எழுதாதீங்க. நீங்க கோவப்பட்டீங்கன்னா, கோவப்பட்டேன். இதுக்காக நீங்க கவலையா இருந்தீங்கன்னா, அந்த ரீசன். இதுக்காக நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா, அதுக்கான ரீசன். நீங்க இன்னைக்கு என்ன ஃபீலிங்ஸ வந்து உணர்ந்தீங்களோ,
அதை எழுதுங்க. அண்ட் 3வது வந்து உங்களோட பயம் மற்றும் கவலைகள், ஃபியர்ஸ் அண்ட் ஒரிஸ். அதாவது நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பயப்படுறவங்களா இருப்பாங்க. அது எதுக்காக பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டுன்னு அத எழுதுங்க. இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த நெனச்சு நெனச்சு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. எதுக்காக கவலைப்படுறீங்கன்னு சொல்லிட்டுன்னு அதையும் எழுதுங்க. ஏன் நான் இத எழுத சொல்றேன்னா, நீங்க எழுதுறது மூலமா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கூட உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்க எனக்கு இந்த பிரச்சனைக்காக தான் நான் பயப்படுறேன். இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு இருக்கு. அதனால நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, நீங்க எழுதுறது மூலமா இந்த பிரபஞ்சம் அத கேட்கலாம். நீங்க வழிபடுற அந்த கடவுள் அத கேட்கலாம். கேட்டு அதுக்கான தீர்வு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட பயங்களையும், கவலைகளையும் நீங்க எழுத ஆரம்பிங்க. அடுத்தது ஃபைனல் ஒன் வந்து லேர்னிங் ஆஃப் த டே. அதாவது நீங்க இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றத அந்த நோட்ல எழுதுங்க. என்ன கத்துக்கிட்டீங்கன்னா, நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தினமும் அன்றாட வாழ்க்கையில எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்த புதுசா கத்துப்பாங்க. அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆஃபீஸ் போறவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோகிராம் தெரியாம இருக்கும். அது இன்னொருத்தவங்க அவங்களுக்கு சொல்லி தருவாங்க. வீட்ல இருக்க ஹோம் மேக்கருக்கு ஏதாவது ஒரு டிஷ் தெரியாம இருக்கும். அந்த டிஷ்ஷ நம்ம யூடியூப் பார்த்தோ, இல்ல நமக்கு ரிலேட்டிவ் யாராவது சொல்லிக் குடுத்துருப்பாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு நமக்கு ஒரு விஷயம் சொல்லிக் குடுக்க தெரியாம இருக்கும். அத நம்ம வேற ஒருத்தவங்க கிட்ட எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுகிட்டு இருப்போம். ஸோ நம்ம வாழ்க்கையில தினம் தினம் நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே தான் இருப்போம். இன்னைக்கு நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றத அந்த நோட்ல எழுதுங்க. ஏன் இதெல்லாம் எழுத சொல்றேன்னா, நீங்க இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணீங்கன்னு ஒரு நோட்டு போட்டு நீங்க எழுதும்போது, நீங்க எழுதி பாருங்க. உங்களோட உணர்வு, உங்களோட ஃபீலிங்ஸு, உங்களோட மன அழுத்தம், மன நிம்மதி இது எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். தயவு செஞ்சு இத ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் சுய பராமரிப்பு பழக்கங்கள். அதாவது செல்ஃப் கேர் ரொட்டீன்ஸ். என்னங்க செல்ஃப் கேர் ரொட்டீன்ஸ்னா காலையில எழுந்து இந்த ஆயில் குடிங்க, ஃபேஸுக்கு இத போடுங்க, இந்த மாதிரியான ரொட்டீன் இத சாப்பிடுங்க, அத சாப்பிடுங்க. இந்த மாதிரியான ஏதாவது ரொட்டீன் சொல்ல போறீங்களான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயம் கிடையாது. செல்ஃப் கேர் ரொட்டீன்னாலே சில பேர் வந்து இந்த மாரிலாம் எழுந்துக்கணும், இதெல்லாம் பண்ணணும், இந்த டைம்க்கு இதெல்லாம் பண்ணிடணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. சுய பராமரிப்பு அப்படின்னா, ஏதோ ஒரு பெரிய விஷயம் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. சின்ன சின்ன விஷயம் தான். நம்மள புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள செய்யறது தான் இங்க வந்து செல்ஃப் கேர் ரொட்டீன் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன விஷயம். சின்ன சின்ன விஷயம் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? எதுவா வேணாலும் இருக்கலாம். முதல் விஷயம் உங்களுக்கு பிடிச்சத டைம் ஒதுக்கி ஒரு 5 நிமிஷமா, 10 நிமிஷமோ அத செய்யுங்க. புடிச்சதுன்னா என்னன்னு கேட்குறீங்கன்னா, எதுவா வேணாலும் இருக்கலாங்க. உங்களுக்கு சாங்ஸ் கேட்க பிடிக்கும்னா, உங்களுக்கான அந்த 5 நிமிஷத்த ஒதுக்கி, அந்த 5 நிமிஷம் உங்களுக்கு புடிச்ச அந்த சாங்ஸ கேளுங்க. இல்ல உங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும்னா, அந்த 5 நிமிஷத்த ஒதுக்கி நீங்க டான்ஸ் ஆடுங்க. இல்ல எனக்கு குக் பண்ண பிடிக்கும். எனக்கு இந்த டிஷ் செஞ்சு சாப்பிடணும் போல இருக்குன்னா, அதுக்கான டைம் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச அந்த விஷயத்த ஒரு 20 நிமிஷமா, இல்ல ஒரு 15 நிமிஷமா உங்களுக்காக அந்த டைம் எடுத்துக்கோங்க. இல்லங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க. எனக்கு புக்ஸ் படிக்க பிடிக்கும்னா, தாராளமா படிங்க. இல்ல எனக்கு சாமி கும்பிட பிடிக்கும், கோவிலுக்கு போக பிடிக்கும், எனிதிங் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ, அந்த விஷயத்துக்காக ஒரு டைம் ஒதுக்கிக்கோங்க. ஒதுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சந்தோஷமா, ஹாப்பியா செய்யுங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து கனெக்ட் வித் நேச்சர். அதாவது இயற்கையோடு இணையிறது. இதை எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் தினமும் காலையில எழுந்து இந்த விஷயத்த ஃபீல் பண்ணுவேன். தினமும் ஒரு 5 நிமிஷம் வெளியில போய் நின்னு, அந்த சுத்தமான காத்த நீங்க சுவாசிக்கிறதையும், அந்த செடி கொடிகளெல்லாம் நீங்க பார்க்கறது உங்களோட மனசுக்கு எவ்ளோ அமைதிய தரும் தெரியுங்களா? நான் காலையில 5:30 மணிக்கு எழுந்து மாடிக்கு போயிடுவேங்க. காலையில அந்த 5:30 டூ 6:00 மாடியில கேட்குற அந்த பறவைகளோட சத்தம் இருக்கு பார்த்தீங்களா? அப்பாடா! ஹெவன்லிங்க அது. அந்த சத்தத்த கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். ஒரு சில கிளியோ, குயிலோ அது அவங்களோட அந்த இசை இருக்கு பாருங்க, நம்மள உண்மையாவே வேற உலகத்துக்கு கூட்டு போயிடும். கண்ண மூடிக்கிட்டு நான் அந்த 5:30லேருந்து 6:00 வரைக்கும் மாடியில நின்னு அந்த பறவைகளோட சத்தத்த கேட்பேன். சுத்தி இருக்க செடிகள வந்து பார்த்து ரசிப்பேன். அந்த 1/2 அன் ஹவர் அது எனக்கான நேரங்க. அந்த நேரத்துல நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த 1/2 அன் ஹவர் எனக்குன்னு
1/2 அன் ஹவர் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் 1 ஹவர் எடுத்துக்கோங்க, இல்லை 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனால் வெளியில் போய் நின்று ஒரு 5 நிமிஷம் அந்த சுத்தமான காற்றை நீங்கள் சுவாசித்து செடி கொடிகளை பார்த்து அந்த பறவைகளோட சத்தத்தை நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே அது உங்கள் மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியை தரும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு சத்தான உணவு மற்றும் நீர், எப்பவுமே நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக குடிங்க. உங்கள் உடம்புக்கு தேவையான சத்தான உணவுகளை தேடி தேடி சாப்பிடுங்க. அதுவும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய 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 தண்ணி குடிங்க. உங்கள் பாடியை எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. இது உங்கள் உடம்புக்கு மட்டும் இல்லைங்க, மனசுக்கும் உங்களுக்கு பலம் தரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட ஸ்ட்ரெஸ்ல இருந்தோ உங்களோட மன அழுத்தத்துல இருந்தோ உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு நான் இப்போ சொன்ன எல்லாத்தோட முக்கியமான விஷயம் இந்த தண்ணி குடிக்கிறதும் நீங்கள் சத்தான உணவு சாப்பிட்றதும் தாங்க. அண்டு லாஸ்ட் ஒன், போதுமான தூக்கம், சஃபிஷியன்ட் ஸ்லீப் இருக்கணுங்க. ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குறது அப்படின்றது அவசியம். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம நிறைய பேர் அது செய்யறதே கிடையாதுங்க. சில பேர் 10 மணிக்கு தான் ஆஃபீஸ்லேருந்தே வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு அவங்க தூங்க போகிறதுக்கு 12 ஆகிடும். திருப்பியும் அவங்க மார்னிங் 6 இல்லை 5 எழுந்துக்கணும். ஸோ அவங்களோட வந்து ஸ்லீப்பிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் இல்லைனா 5 ஹவர்ஸ் தான் இருக்கும். சில பேர் அது கூட இருக்காதுங்க, 3 ஹவர்ஸு 4 ஹவர்ஸ் மட்டும்தான் தூங்குவாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு உங்கள் ஸ்லீப்பிங் டைமை கம்மி பண்ணிக்காதீங்க. ஒரு போதுமான தூக்கத்தை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. உங்களால் காலையில் வந்து தூங்க முடியல, நைட்டு என்னால் தூங்க முடியல, லேட்டாக தான் தூங்கி சீக்கிரம் எழுந்துக்கிறேன்னா, காலையில் எழுந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப், மதியம் ஒரு 1 ஹவர் தயவு செஞ்சு தூங்குங்க. ஆஃபீஸ் போகிறவங்க உங்களுக்கு கிடைக்கிற டைமில் ஒரு 20 மினிட்ஸ் தூங்கி எழுந்துக்கோங்க. தயவு செஞ்சு நம்மளோட உடம்புக்கு சத்தான சாப்பாடு, நீர், போதுமான தூக்கம், இது 3ம் கண்டிப்பாக தேவை. இது 3ம் நமக்கு கண்டிப்பாக இருந்துச்சுனாலே நம்மளோட வாழ்க்கையில் பாதி மன உளைச்சலும் பாதி ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம வந்து நம்ம உடம்புலேருந்து காணாமல் போயிடுங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் நீங்கள் உண்மையாகவே ரொம்ப எனர்ஜியோட புத்துணர்ச்சியோடவே இருப்பீங்க. இதை எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி யாராவது ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன்ங்க, நம்மளோட டெய்லி லைஃப்பில் அமைதியை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. இதுக்கு நீங்கள் பெரிய பெரிய பயிற்சி அப்படிலாம் செய்யவே தேவையில்லைங்க. அதுக்கான நேரம் என்கிட்ட கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களும் இதை பார்க்கலாம். சின்னதாக அன்றாட வாழ்க்கையில் எப்படி அமைதியை கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் சாப்பிடுவீங்க பார்த்தீங்களா, நாம் சாப்பிடும் போதே நம்ம வந்து ஒரு உணர்வோடு சாப்பிட்ணுங்க. அதாவது மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேரெல்லாம் அப்படியே வாரி அடிச்சுட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டுன்னு 1 ஹவர் 1/2 அன் ஹவர் கொடுத்துருப்பாங்க சாப்பிட்றதுக்கு டைமு. இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒரு வேலையை பெண்டிங் வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு பரபரப்புலேயே இருப்பாங்க. அதனால் வந்து கடன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே அதை மென்று கூட முழுங்க மாட்டாங்க. அப்படியே முழுங்கிட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு அந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க. நீங்கள் சாப்பிடும்போது டிவி பார்க்காம, ஃபோன் பார்க்காம, பக்கத்தில் யாருக்கிட்டையும் பேசாமல் நீங்கள் சாப்பிட்ற உணவோட ருசி, மனம், அது எப்படி செஞ்சுருப்பாங்க, அதோட அமைப்பு என்ன, எல்லாத்தையும் ரசித்து ருசித்து நீங்கள் மென்று சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிடும்போது நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டீங்கன்னா கூட, அதாவது ஒரு சின்ன கைப்பிடி அளவு சாப்பிட்டீங்கன்னா கூட, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக சாப்பிட்ட திருப்தி கிடைக்குங்க. இது பேர் தான் மைண்ட்ஃபுல் ஈட்டிங்க. உங்களுக்கு பசிக்கும், ஆனால் வந்து நம்மக்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த உணவை சாப்பிடும்போது அதோட சுவை, மனம், அமைப்பு எல்லாத்தையும் ரசித்து மென்று மெதுவாக அழகாக சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து மைண்ட்ஃபுல்லாக ஈட்டிங்காக இருக்குங்க. நீங்கள் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரியான ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அண்டு ஒரு வேலையில் மட்டுமே கவனம் செலுத்தணுங்க. அதாவது சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து துணி துவைச்சிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, ஹவுஸ் ஒய்ஃப். துணி துவைச்சிட்டு இருக்கும் போதே அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். துவைச்சி முடிச்சோடனே பாத்திரம் கழுவணும், அதுக்கப்புறம் சமைக்கணும், பிள்ளைங்க வந்தோடனே ஏதாவது சமைச்சு தரணும், இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்.
இதே ஆஃபீஸில் இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த வேலை முடிச்சோனே அடுத்த வேலை இருக்குது, ஸோ இந்த வேலையை கடகடன்னு முடிக்கணும், அந்த வேலைக்கு அதுக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. சில பேர் பூஜை பண்ணும்போது கூட பூஜை பண்ணுவாங்க. ஆனால் மைண்டு ஃபுல்லாக பூஜை பண்ணி முடிச்சோடனே பாத்திரம் கழுவணும், காலையில் டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிடணும், இந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது, அந்த வேலையே பண்ணாதீங்க. இப்போ ஒரு வேலை பண்ணுறீங்கன்னா அந்த வேலையில் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். பூஜை பண்ணுறீங்கன்னா பூஜை மட்டும்தான் பண்ணணும். ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஒர்க்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபஸ்ட்டு முடிக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒர்க் போகலாம். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இதை முடிக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர மைண்டு ஃபுல்லாக அடுத்த வேலைக்கான அடுத்தடுத்த நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிடுறீங்க. நீங்கள் இதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிற நேரத்தை விட இந்த வேலையை நீங்கள் ஈஸியாகவே சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் ஒரு வேலை பண்ணீங்கன்னா அந்த ஒரு வேலையில் மட்டுமே கவனத்தை செலுத்துங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரே இடத்துலயே உட்காந்து வேலை செய்கிற ஐடியில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை எந்த வேலையாக இருக்கட்டும், நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துட்டோ நின்றுட்டோ வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து எழுந்து போய் ஒரு 2 நிமிஷம் ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு வாங்க, நடந்து போயிட்டு வாங்க. சும்மா கையை காலை இப்படி அசைச்சு ஸ்ட்ரெஸ் பண்ணுங்க. ஒரே இடத்துலையே உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஸ்ட்ரெஸ் அதிகமாக தான் செய்யும். உங்களோட உடம்பெல்லாம் வலிக்க தான் செய்யும். ஜஸ்ட் 1 ஹவருக்கு ஒன்ஸ் ஒரு 2 நிமிஷம் எழுந்து நடங்க. இதனால் எதுவும் ஆகிட போகிறது கிடையாது. உங்கள் உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அண்டு லாஸ்ட் ஒன்ங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, டிஜிட்டல் டீடாக்ஸ். என்னடா இது டிஜிட்டல் டீடாக்ஸா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, உண்மைதான். தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோனு, லேப்டாப்பு, டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 10 மணிக்கு தான் நான் தூங்க போகிறேன்னா 9 மணிக்கே ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த 1 ஹவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு யோசித்து திரும்பவும் அதை எடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த 1 ஹவர் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டைமுக்கு உங்களுக்கு 10 மணிக்கு தான் தூக்கம் வரும். நீங்கள் 9 மணிக்கே நீங்கள் 1 ஹவர் முன்னாடி எடுத்து வைக்க சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த 1 ஹவருக்குள்ளே எனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா பரவாயில்ல, நான் வந்து 9:30க்கே தூங்கிட்டேன்னா பரவாயில்ல, ஆனால் நான் தூங்குறதுக்கே 10-10:30 ஆச்சுன்னா நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 1 ஹவர் வந்து நீங்கள் டைரி எழுத ஆரம்பிங்க. ஏதாவது எழுதுங்க, நாளைக்கு என்ன பண்ணணுன்றதை உட்காந்து எழுதுங்க. இல்லை உங்கள் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா உங்கள் பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பேசுங்க, உங்கள் பார்ட்னர் கூட பேசுங்க, உங்கள் ஒய்ஃப் கிட்டேயோ உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயோ பேசுங்க. உங்களோட டைம் அவங்கக்கிட்ட அந்த 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோனு, லேப்டாப், டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த 1 ஹவர் சந்தோஷமாக நேரத்தை கடத்துங்க. இப்படி நீங்கள் பேசிட்டு விளையாடும் போதே உங்களுக்கு வந்து தூக்கம் தானாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக நிம்மதியாக தூங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ மக்களே, நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களோட மன உளைச்சலாக இருக்கட்டும், உங்களோட மன நிம்மதி போகிறதுக்கான எல்லா விஷயமா இருக்கட்டும், உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், உங்களோட மன அமைதியை கெடுக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் நான் சொன்ன இந்த வேலை எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களோட மன உளைச்சல் வந்து கம்மியாகிறத நீங்கள் நிச்சயமாக ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த வீடியோவில் நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் எல்லாராலையுமே நாளைக்கேவோ இல்லை இன்றைக்கேவோ கேட்டு ஃபாலோ பண்ண முடியாது தான். தினம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து இந்த விஷயத்த பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயத்தையா இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட மன உளைச்சல்லேருந்து வெளியில் வாங்க. உங்களோட மன அமைதியை அதிகப்படுத்திக்கோங்க மக்களே. கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இது உங்களில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு ஒன்ஸ் அகெயின் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி எல்லாத்தையும் நான் ஒரு கோர்வையாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களோட சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிக்கணும். அண்ட் உங்களோட உணர்வுகளை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். அண்ட் டைரி எழுதுங்க. டைரியில் என்னென்ன எழுதணும்னா நன்றி உணர்வு, கிராட்டிடியூட் சொல்லுங்கள். உங்களோட உணர்வுகளை எழுதுங்க. உங்களோட பயங்கள், கவலைகள் இது எல்லாமே எழுதுங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்களோட செல்ஃப் கேர் ரொட்டீன்ஸை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு சின்ன டைம் ஒதுக்கி 10லேருந்து 15 நிமிஷம் ஒதுக்கி செய்ய ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் இயற்கையோட பேச ஆரம்பிங்க. இயற்கையோட
சத்தான உணவு மற்றும் நீரை குடிங்க. போதுமான தூக்கம் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது மைண்ட்ஃபுல்லாக ஈட்டிங், அதாவது ஒரு உணர்வோடு சாப்பிடுங்க. ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அந்த ஒரு வேலையில் மட்டும் உங்களோட மொத்த கவனத்தையும் செலுத்துங்க. வேலைக்கு நடுவுல சின்ன சின்னதாக பிரேக் எடுத்துக்கோங்க. அண்டு ஃபைனலாக டிஜிட்டல் டீடாக்ஸ், இது எல்லாமே பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களோட மன நிம்மதியும் உங்களோட மன உளைச்சல் உங்களுக்கு கம்மியாகி உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிறத நீங்கள் உணர்வீங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.